டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது திமுக, அதிமுக என்று அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் மதிமுக சார்பாக கணேசமூர்த்தி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சின்னம் குறித்தும் அறிவிக்கப்படும் என்று மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான வைகோ தெரிவித்திருந்தார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரோடு தொகுதியில் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என்றும் ஈரோடில் போட்டியிடும் மதிமுகவிற்கு தனிச்சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுக தலைவரான ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதாகவும் இது குறித்து தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்துவதாகவும் தெரிவித்தார். பரிச்சயமில்லாத புதிய சின்னத்தில் போட்டியிடுவதை விட உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது சிறந்தது என்று நிர்வாகிகள் கூறியதாகவும் இதனால் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைப் போலவே மதிமுகவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான வைகோ விரைவில் அறிவிப்பார் என்று தற்போது அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலும் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியும் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர்களை கமலஹாசன் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய இரண்டாவது கட்ட வேட்பாளர்கள் இன்று கோவையில் நடைபெறவிருக்கும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வெளியிடப்படும் என்று அந்த கட்சியுடைய தலைவரான கமலஹாசன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசன் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டம் திடீரென்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை கோவை வந்த கமலஹாசன் சிங்காநல்லூர் அருகே இருக்கும் ராமநாதபுரம் என்னும் இடத்தில் கட்சியினருடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தி வந்தார். கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த தேர்தல் பறக்கும் படையினர் அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கின்றனர். முறையான அனுமதியின்றி நிகழ்ச்சி நடத்தப்பட்டதால் தேர்தல் பறக்கும் படையினர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. கூட்டம் பாதியிலே நிறுத்தப்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடிகரும் திமுகவுடைய தலைவரான ஸ்டாலினுடைய மகனுமான உதயநிதி ஸ்டாலின் தற்போது பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கள்ளக்குறிச்சியில் திமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடியுடைய மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கூறியதாவது: பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 5 ஆண்டுகளில் 52 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் இதற்கான செலவு மட்டுமே 2500 கோடி என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கஜா புயல், வர்தா புயல், ஒக்கி புயல் ஆகிய புயல்கள் தாக்கிய போது மக்களுக்கு நிவாரணம் வழங்க பணம் இல்லை என்று கூறிய மோடி குஜராத்தில் 300 கோடி செலவில் உலக அளவில் மிகப்பெரிய சிலையை அமைத்திருக்கிறார். அதனால் மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா என்று கேள்வி எழுப்பினார். கடந்த தேர்தலில் மோடி அலை வீசியது என்று அனைவரும் கூறுகின்றனர். ஆனால் தற்போதைய தேர்தலில் மோடி எதிர்ப்பு அலை வீசுகிறது. விஜயகாந்த் மீது நான் நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன். அவர் நல்லவர். அவரை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அவருடன் இருப்பவர்கள் மிகவும் கேவலமான செயல்களை செய்து வருவதாகவும் கடுமையாக குற்றம் சாட்டினார். இது ஒரு பக்கம் இருக்க, நயன்தாரா நடித்திருக்கும் கொலையுதிர் காலம் படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகர் ராதாரவி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் நயன்தாரா பற்றி பேசியது தற்போது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து தற்போது பல்வேறு தரப்பினர்களும் கடுமையான கண்டனங்களை முன்வைத்து வருகின்றனர். ராதாரவி அந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா, நயன்தாரா ஒரு நல்ல நடிகை தான். இவ்வளோ நாள் அவங்க தம் கட்டுறதே பெரிய விஷயம். அவங்கள பற்றி வராத செய்திகளே கிடையாது. அத்தனையும் அவங்க தாண்டி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே 4 நாள் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. நயன்தாரா வந்து ஒரு பக்கம் பேயாவும் நடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சீதாவாவும் நடிக்கிறாங்க. அப்பெல்லாம் கடவுளாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே KR விஜயாவை தான் தேடுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் யார் வேணாலும் நடிக்கலாம். பார்த்த உடனே கும்பிட்றவங்களையும் போடலாம், பார்த்த உடனே கூப்பிடுறவங்களையும் போடலாம் அப்படின்ற மாதிரி ராதாரவி மிகவும் சர்ச்சையான வார்த்தைகளை வந்து தெரிவிச்சிருந்தாரு. இதற்கு வந்து தற்போது பல்வேறு தரப்பினர்களும் கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ராதாரவியுடைய இந்த கருத்துக்கு தற்போது பல்வேறு சினிமா வட்டாரங்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் ராதாரவி மீது கண்டிப்பாக நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைவரும் கோரிக்கை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.